பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். இது மாற்றப்பட வேண்டும் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வர வேண்டும். எதற்கெடுத்தாலும் விமர்சனம் செய்வது என்ற சூழ்நிலை இருந்தால் அது சரியான நடவடிக்கையாக இருக்காது என்பது எனது கருத்து. கேட்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நம்பி அண்ணன் சகோதரர் திருமாவளவன் போட்டோம். இதற்கு முன்னால் அவரே கூட இருந்தார், கூட்டணி இருந்தார். அவரை போன்ற ஒருவருக்கு கூட மத்திய அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கல. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த காலகட்டத்தில் நினைக்கிறது. அண்ணன் ஸ்டாலினை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு கொப்பை பிடித்துக் கொண்டு ஏறிவிடலாமா என்று நினைக்கிறார். இல்லை, அவர்களின் ஊழல் பின்னணி, அவர்களின் வளர்ச்சியற்ற பின்னணி, தமிழுக்கு அவர்கள் சேவை செய்யாதது, இவையெல்லாம் நிச்சயமாக வரும் தேர்தலில் எதிரொலிக்கும். தமிழுக்கு அவர்கள் அங்கீகாரம் கொடுக்கல என்பதை இன்று தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக எவ்வளவுதான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் அவர் ஒரு வைர விழா நடத்தினார். இன்னைக்கு வைர விழா நடத்தியவர்களை வந்தவர்களே இன்று வலுவிழந்து போயிருக்கிறார்கள். பீகாரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்திலும் அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் வர வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக பலிக்காது. ஏனென்றால் இன்று தமிழகம் இருக்கின்ற மோசமான நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தான் காரணம். நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மாணவர்கள் இருந்து கொண்டிருப்பதற்கும் அவர்கள் காரணம். அதனால் இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்று ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அது பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குஜராத்தில் எந்த பேரமும் நடக்கல. நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் தேர்தலில் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு காங்கிரஸை சார்ந்த எம்எல்ஏக்கள் மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள். எந்தவித ஏற்பாடும் இல்லாம, எந்தவித கோரிக்கையும் வைக்காம காங்கிரஸை சார்ந்தவர்கள் எம்எல்ஏக்கள் அப்பொழுது அந்த மனநிலைக்கு வந்து விட்டார்கள். குஜராத்தை சார்ந்த காங்கிரஸை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சி நோக்கி மனநிலைக்கு வந்து விட்டார்கள் என்று பட்டவர்த்தனமாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் தெரிந்தது. இப்ப என்ன குதிரை பேரம் நடப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? மனநிலையே மாறி இருக்கிறது. கட்டாயப்படுத்தினாதான் குதிரை பேரம் வேணும். ஆக குடியரசுத் தலைவரில் அவர்கள் அளித்த ஓட்டே இந்த குதிரை பேரும் என்ற விமர்சனத்தையோ இந்த குற்றச்சாட்டையோ மறுக்கப்படுகிறது, அதுவே மறுக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இல்லை, நாங்க கூவத்தூர்ல இதே மாதிரி ஒண்ணுமே செய்யலையே. தானாகவே அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்பதைத்தானே நான் சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டோம், ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் தீர்க்கமாக முடிவெடுத்து அரசியலுக்கு வரட்டும். அரசியல் களத்தில் இருக்கும் பொழுது அரசியல் தலைவர்களாகிய நாங்கள் எதிர்கொள்கிறோம். வராமா இல்லையா வெறும் கருத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு களத்தில் இல்லாமல் இணையதளத்தில் மட்டும் பதிலை சொல்லிக்கொண்டு இருப்பது சரியான கருத்து கிடையாது. ஆனா யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு. ஊழலை எதிர்த்து போராடுகிறார்கள் என்றால் சரியானதுதான். ஆனா அதே நேரத்தில் நாம ஒரு முன்னுதாரணமா இருந்தது அரசியல் களத்தை பெற முடியும். அந்த வகையில் உள்ளே வரட்டும், வந்து சவாலை மேற்கொள்ளட்டும். அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த அளவிற்கு களத்தில் சவாலாக நின்று கொண்டு இருக்கிறோம் என்பது தெரியும். இது திரைப்படம் இல்லை எல்லாமே. இல்ல, அடிபணிந்துலாம் இல்ல. இது ஆட்சிக்கு ஆட்சி. நான் கேட்கிறேன், நீங்க திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கும் பொழுது நீங்க இலங்கை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், அந்த அழுத்தத்தை கொடுத்தீங்களா நீங்க காங்கிரசுக்கு? நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்தீர்கள், அமைச்சர்கள் உங்களிடம் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு ஆட்சி உறுதுணை புரிவதனால் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் வருகிறது. உதாரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் மீனவர்களுக்காக 200 கோடி ஒதுக்கப்பட்டது என்று சொன்னார். அதுல எவ்வளவு? அதுல 86 கோடி தமிழக அரசின் பங்கு இருக்கிறது. அதே மாதிரி நீங்க படகுகள்ல 80 லட்சம் என்றால் அதில் 40 லட்சம் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது, 16 லட்சம் மாநில அரசின் பங்கு இருக்கிறது. ஆக இது இணைந்து செயல்பட்டால் தானே மக்களுக்குள்ளது சரியா கிடைக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் பேசிய அவர்,
தமிழக அரசியலில் ஆரோக்கியமான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தின் இன்றைய நிலைக்கு திமுகவும் காரணம் என்றும் மக்கள் விரும்பும் மாற்றத்தை பாஜகவால் தர முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து நாம் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். மேலும் பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் பார்க்கலாம்.